நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசி அசி மவ சிவ. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நவ கிரகங்கள் 9 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு அண்ட் கேது, இந்த 9 பிளானட்டை தான் நம்ம நவகிரகம் சொல்றோம். ஒரு சில கோயிலுக்கு போகும்பொழுது ஐயர் அந்த நவகிரகத்தோட பேரை, பழங்கால பேரை சொல்லுவார். சூரியனை ஞாயிறு என்று சொல்லுவார்கள், ஆதவன் என்று சொல்லுவார்கள், கதிரவன் என்று சொல்லுவார்கள், பகலவன் என்றும் சொல்லுவார்கள். சந்திரனை சோமன், சோமசுந்தரன், நிலா என்றும் சொல்வார்கள். செவ்வாய அங்காரகன், குஜன், மங்களன் என்றும் சொல்வார்கள். புதன் கிரகத்தை வித்யாக்காரகன், மாத்துலக்காரகன், கசௌமியன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவார்கள். வியாழனை, குரு பகவான குரு, பிரகஸ்பதி, நம்ம சின்ன குழந்தைகள் கூப்பிடுவோம், வாங்க பிரகஸ்பதி வந்திருக்கீங்க, முன்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா வாத்தியார் ஒரு தமாசா ஒரு வார்த்தை விடுவார், வாங்க பிரகஸ்பதி, உங்களெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, நீங்களாம் பெரிய இது, வாங்க பிரகஸ்பதின்னு பாரு. சுக்கிரனை, சுக்கிர பகவான வெள்ளையன் என்றும் கூறுவார்கள். சனி பகவான மட்டும் சனீஸ்வரன், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்வார்கள், சனீஸ்வரன். இந்த ராகு பகவானை சாயா கிரகன் என்றும் சொல்வார்கள். இறுதியாக கேது பகவான நிழல் கிரகன் என்று சொல்லுவார்கள். அப்போ இது நாம கொஞ்சம் இந்த நவகிரகத்தை பத்தி எந்தெந்த கிரகங்களுக்கு எந்த மாதிரி கருத்து சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிரகங்களுக்கு உண்டான நிறத்தில் நாம் வஸ்திரம் சாற்றும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த சனி பகவானை மட்டும் சனிக்கிழமை அன்று எல் தீபம் போடுவது சாலச் சிறந்தது. காலை எழுந்தவுடன் எல் சாதம் செய்து காகத்திற்கு வைத்துவிட்டு அந்த எல் சாதம் ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்றதும் யோகத்தை ஊக்குவிக்கும். மேலும் இந்த சனிக்கிழமை அன்று ஒரு ஸ்பூன் எள்ளு அப்படியே நம்ம பச்சையாவா மென்று சாப்பிடலாம். அது மட்டுமல்லால் மாலை நேரத்திலும் அப்படியே மென்று சாப்பிடலாம். குறிப்பாக இந்த 7.5 சனி உள்ளவர்கள், கண்டச்சனி உள்ளவர்கள், பாதச்சனி உள்ளவர்கள், பொங்கு சனி உள்ளவர்கள், இவர்கள் எல்லாரும் சாப்பிடும் பொழுது இவர்களுக்கு உடல் உபாதைகள் சற்று குறைந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம காலப்போக்கில் பார்க்கிறோம். குறிப்பா இந்த எலும்புல தொந்தரவு இருக்கவங்க, கால் வலி அதிகமா இருக்கவங்க, மூட்டு வலி அதிகமா இருக்கவங்க காலையில ஒரு ஸ்பூன் எள்ளு மென்று சாப்பிட்றது, மாலையில ஒரு ஸ்பூன் எள்ளு மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த எள்ள நிறைய பேர் என்னன்னு கேட்டா இந்த குல்ச்சா, இந்த கோதுமை மாவு மேல அந்த ரொட்டியை சுட்டு அது மேல தூவி விட்டு குல்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவார்கள், நிறைய பேர் சாப்பிடுவார்கள். இப்படி இந்த தானியங்களையும் நம்ம அப்பப்ப இந்த கிரகத்துக்கு தகுந்தாற் போன்று நம்ம சேர்த்திக்கிட்டே இருந்தா இந்த உடல்ல வரக்கூடிய உபாதைகளை நம்ம சற்று தவிர்க்கப்படலாம். கிரகங்கள் எப்படி வேணா வேலை செய்யட்டும், ஜாதகம் என்ன வேணா சொல்லட்டும், அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்காக நம்முடைய முயற்சியை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. நாமும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வருவோம். அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ரீராஜன், மவ சிவ. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் AS மகாஸ்ரீராஜன்.
Struggling with traditional ways for hours to wash the dull and tarish copper brass utensils? Here comes a magic liquid to make your work easier. Few drops that can remove the tarishness and restores the shine instantly. Mahashiva Copper Brass Cleaning Liquid is suitable for all your puja items and cookwares, which is made up of copper, brass and bronze. It is easy to use, saves your time and keeps a long-lasting shine.